உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்மளுடைய பல காணொளிகள்ல முன்னாடி சொல்லியிருந்தோம், வங்கதேசம் என்ற அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் கிழக்கு பாகிஸ்தானாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு நகர்வு அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த தலைவரை இவனுங்க எல்லாம் விரட்டி விட்டு கிட்டத்தட்ட அவரை கொல்லணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட போன நபர்கள்ல இந்த அப்துல்லா அப்படிங்கிற இந்த நபரும் ஒரு ஆள். இவன் தான் இப்ப அரசியல் கட்சியை தொடங்கி அந்த கட்சி ஜெயிச்சு பங்களாதேஷுக்கு அவர் அதிபராகி அவர் தான் பங்களாதேஷை வளர்க்க போறார். இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நபர்கள், இந்த மாதிரியான ஒரு தற்குறி கூட்டத்தை நம்பி வங்கதேசம் அப்படிங்கிற நாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய வங்க தேசிகளுக்கு மிக நிச்சயமாக தெரியும். அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பிரைடு, நம்மளுடைய வலது கை. சோ அந்த கையை நீ வெட்டுவ அப்படின்ட்டு நீங்க பப்ளிக்ல பேசுறீங்க அப்படின்னா, இந்தியா போன்ற பலம் வாய்ந்த ராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு இந்த யூனஸ் போன்ற தற்குறி கூட்டம் நினைச்சது அப்படின்னா அவங்களோட அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதை மிக நிச்சயமாக இந்தியா விட போவதில்லை. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவுக்கான மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறது வங்கதேசத்திலிருந்து தற்போது வர தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே நம்மளுடைய பல காணொளிகள்ல முன்னாடி சொல்லியிருந்தோம், வங்கதேசம் என்ற அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் கிழக்கு பாகிஸ்தானாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு நகர்வு அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல டாக்கால இருக்கக்கூடிய, அதாவது வங்கதேச தலைநகர் டாக்கால இருக்கக்கூடிய இந்தியாவுடைய எம்பசி அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த அடிப்படைவாத அமைப்புகள் காரணமாக தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு கடுமையான பேச்சுக்கள், அதுக்கப்புறம் இந்தியாவை நோக்கி கடுமையான விமர்சனங்கள் சொல்லிட்டு ஒரு 4-5 நாட்களாக அங்க நடந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமான சம்பவங்கள் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இது நன்மை பயக்கும் விதமாக கிடையவே கிடையாது. இப்போ இதுக்கான தொடக்க புள்ளியாக இருந்தது இவர்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்பாக ஷேக் ஹசீனா அப்படிங்கிற ஒரு பெண் தலைவர் அந்த நாட்டை ஒரு ஸ்திரமான நிலையில் வளர்ச்சியை நோக்கி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ச்சியை நோக்கி அந்த நாட்டை கொண்டு செலுத்தி கொண்டிருந்தவர். அவரை ஒரு போராட்டம் அப்படிங்கிற பேர்ல இவர்கள் ஒடுக்கி அதுக்கப்புறம் ஆட்சியிலிருந்து அகற்றி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்ய தொடங்கினதுக்கு பிறகுதான் இந்த காட்சிகள் எல்லாமே மாறுது. ஆனா ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராடிய இந்த மாணவர் கூட்டம், சோ கால்டு ஜென்சி அப்படிங்கிற அந்த நபர்கள் யார் அப்படிங்கறத இந்த செய்தியில நம்மளால தெளிவா பார்க்க முடியும். எந்த அளவுக்கான ஒரு தற்குறி கூட்டம் இந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராடி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி NCP அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய ஒரு கட்சியை அங்க அந்த நபர் ஃப்ளோட் பண்ணியிருக்கார். அந்த நபர் பேரு ஹன்சட் அப்துல்லா அப்படிங்கிற அந்த நபர். இந்த நபர் அந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்துல குறிப்பா இந்த அவங்களுடைய அதிபர் மாளிகைக்கு போய் அந்த அம்மாவுடைய ஆடைகள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சோஃபா செட்ல இருந்து எல்லாத்தையுமே களவாடிட்டு வந்தாங்கல்ல ஒரு தற்குறி கூட்டம். அந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைவனாக இருந்த நபர் தான் இந்த நபர். இந்த நபர் என்ன பேசியிருக்கிறான் அப்படின்னா, இந்தியாவுடைய 7 சிஸ்டர்ஸ், அதாவது வடகிழக்கு மாநிலங்களை நாங்கள் இந்தியாவிடம் இருந்து பிரிப்போம் அப்படின்ட்டு இந்த நபர் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது மிக வைரலா அவங்க ஊர்ல போயிருக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய 7 மாநிலங்களை பிரிப்போம் அப்படின்ட்டு அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுறாரு. முதல் விஷயம், இந்தியாவுடைய 7 மாநிலங்களை உன்னால எப்படி பிரிக்க முடியும்? நீ யார் ஆக்சுவலி? நேற்று வரை ஷேக் ஹசீனாவுடைய அதிபர் மாளிகை நோக்கி கல்லெறிய கூட்டத்துக்கு நீ ஒரு கேங் லீடர், ஒரு ரவுடி கூட்டத்துக்கு ஒரு ரவுடி, இவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது 7 மாநிலங்கள் இவர் பிரிச்சிருவாராம். முதல் விஷயம்,
இந்தியாவுடைய 7 மாநிலங்கள் இல்ல, இந்தியாவுக்கு சொந்தமான 1 சென்டிமீட்டர் நிலத்தை வந்து நீங்க எடுக்கணும், ஆக்கிரமிக்கணும் நினைச்சா கூட என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு யாரு கேட்டா தெரியும் அப்படின்னா வக்காருஸமானை போய் கேட்கணும். வங்கதேசத்துடைய ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய வக்காருஸமான போய் கேட்டா வக்காருஸமான் சொல்லுவாரு நம்ம என்ன பண்ண முடியும் எது பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனா இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து தைரியம் கொடுக்கிறது, இப்போ வந்து இந்த பேசிருக்கக்கூடிய இந்த அப்துல்லா அப்படிங்கிற ஒரு லோக்கல் ரவுடின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய ரவுடி இருக்கிறார். அவர் யாருன்னா முகமது யூனஸ் அப்படின்ட்டு வாடக ப்ரொஃபசர். அவர் தான் வந்து அமெரிக்கா வந்து காசு கொடுத்து அந்த பங்களாதேஷ் அப்படிங்கிற அந்த நாடை வந்து நீங்க போய் வந்து நிர்வாகம் செய்யுங்க அப்படின்னு அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு வாடக ப்ரொஃபசர். ஸோ இந்த நபர் தான் இந்த எல்லாத்துக்குமான காரணமாக இந்த முகமது யூனஸ் தான் வந்து இருக்கிறார். இந்த முகமது யூனஸ் எப்ப சைனால உட்கார்ந்துகிட்டு நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி, அதுக்கான ஒரே ஒரு வடிகால் வந்து வங்கதேசம் தான் அப்படின்னு வந்து சொன்னாரோ, ரொம்ப ரீசெண்டா பாகிஸ்தானுடைய ஒரு ராணுவ தளபதியை பார்க்கும்போது வங்கதேசத்துடைய மேப்பை மட்டும் கொடுத்திருந்தா பிரச்சனை கிடையாது, வங்கதேச மேப்போட இணைத்து இந்தியாவுடைய 7 மாநிலங்களை வடகிழக்கு மாநிலம் இணைத்து கொடுக்கிற அளவுக்கான அந்த திமிர் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா, நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா அது அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை கொடுக்கக்கூடிய ஒரு திமிர், சைனாவுடைய ஷி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திமிர். இந்த திமிரை வந்து உள்ள ஏறி போன அந்த யூனஸ் அப்படிங்கிற நபர் என்ன பண்றான் அப்படின்னா, அடுத்தடுத்த நபரை வந்து தூண்டி விடுறான். அதுல ஒரு ஆள் தான் வந்து இப்ப இந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல இந்த அப்துல்லா அப்படிங்கிறவன் ஒல்லறான் அப்படிங்கறத பாக்குறோம். நீங்க பாருங்க, அவாமி லீக் அப்படிங்கிற அந்த கட்சி ஷேக் ஹசீனா தலைமையில் இத்தனை நாளா இயங்கி கொண்டிருந்த ஒரு கட்சி. அந்த கட்சி இப்போ வந்து சீன்லயே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க. எங்க திருப்பி வந்து அவங்கள வந்து கண்டெஸ்ட் பண்ண வச்சா மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஷேக் ஹசீனாவை தேர்ந்தெடுத்துவார்களோ அப்படிங்கிற பச்சையான பயத்துல முழுமையாக்க அந்த தேர்தல் அந்த கட்சியே வந்து தடை செய்து தூக்கி எறிந்த நபர்கள் தான், அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக காவலர்கள் தான் இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு, அதுவும் குறிப்பா டாக்கால உட்கார்ந்துகிட்டு நாங்க வந்து இந்தியாவோட 7 மாநிலத்திலையும் நாம் பிரிச்சிருவோம் அப்படின்னா நீ எப்படி பிரிப்ப? நீ வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர்ல்டு மேப் வாங்கிட்டு இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ் மட்டும் கட் பண்ணி தூக்கி போடுறான். இதுதான் உன்னால பண்ண முடியுமே தவிர நேரடியாக என்ன பண்ண முடியும்? இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த யூனஸ் அப்படிங்கிற இந்த ஒற்றை நபர். ஏன் இப்ப இதை வந்து இந்த ஆள் இவ்வளவு ட்ரிகர் பண்றான் அப்படின்னா ஒரே 2 காரணங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி, வலுவான காரணங்கள். முதல் காரணம் ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த தலைவரை வந்து இவனுங்க எல்லாம் விரட்டி விட்டு கிட்டத்தட்ட அவரை வந்து கொல்லணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட போன நபர்கள்ல இந்த அப்துல்லா அப்படிங்கிற இந்த நபரும் ஒரு ஆள். இவன் தான் வந்து இப்ப அரசியல் கட்சியை தொடங்கி அந்த கட்சி ஜெயிச்சு பங்களாதேஷுக்கு அவர் அதிபராகி அவர் தான் பங்களாதேஷை வளர்க்க போறார். இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நபர்கள் இந்த மாதிரியான ஒரு தற்குறி கூட்டத்தை நம்பி வங்கதேசம் அப்படிங்கிற நாடு இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய வங்க தேசிகளுக்கு மிக நிச்சயமாக தெரியும். அது வந்து இந்தியாவுடைய உதவி இல்லாம ஒரு மாசம் கூட சர்வே ஆக முடியாத ஒரு நாடாக இருக்கக்கூடியதுதான் வங்கதேசம். அப்பேற்பட்ட ஒரு தேசம் யாரை நம்ம சார்ந்து இருக்கிறோம், யாரால 1971 நமக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பிச்சை போட்ட ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு கூட இல்லாம இந்த நபர்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னா மிக நிச்சயமாக ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவர் இந்தியாவில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை வைத்து எப்படியாவது இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து சர்வதேச சமூகத்துக்கு அழுத்தம் கொடுத்து, அதனாலதான் வந்து ரொம்ப ஒரு மாதத்துக்கு முன்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு ஷேக் ஹசீனா தான் அந்த கலவரத்துக்கு காரணம், அவருடைய பேர்ல தான் 7 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், அதனால அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலியமா வழங்கி ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் கடிதம் எழுதி இந்த மாதிரி டிராமா. இப்போ அதுக்கு வந்து இந்தியா அசர்ல அப்படிங்கிறதால பங்களாதேஷோட மக்கள்லாம் வெகுண்டு எழுதுறாங்க. ஷேக் ஹசீனாவை போய் இந்தியா வச்சிருக்கு, அப்ப இந்தியா எப்பேற்பட்ட நாடுன்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுதுறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு டிராமா இது. 2வது அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அதிகாரம், அதுக்கப்புறம் வந்து சைனாவுடைய ஷி அதிகாரம். இந்த 2 நபர்களுமே இவர்களுக்கு தொடர்ச்சியாக எலும்பு துண்டு போடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல வந்து அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு, வங்கதேசத்தை இனி பிரதமர் மோடி பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னது, வங்கதேசத்தை இனி இந்தியா பார்த்துக்கும், அதுல நாங்க தலையிட போறதில்லை அப்படிங்கறதை சொன்ன இந்த வெள்ளை மாளிகையுடைய அதிகாரம் அதுக்கப்புறம் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு அசிம் முனீர் கூட உறவாடுறது, அசிம் முனீர் கூட இப்ப பிசினஸ் பண்ற அளவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து வந்தாச்சு. சோ அங்க இருந்து ஒரு அழுத்தம். இன்னொரு அழுத்தம் இந்த ஜியோடைய பேரரசர், சைனாவுடைய பேரரசர் உட்கார்ந்துருக்கார் இல்லையா,
அவருடைய ஒரு அதிகாரம். அந்த நபரும் இந்தியாவை இந்த சைட்ல இருந்து நம்ம அழுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வங்கதேசம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிளப்பிடுறது. ரொம்ப முத்தாய்ப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து சொல்லக்கூடியது இந்த சிலிகுரி காரிடார். 22 கிலோமீட்டர் சிலிகுரி காரிடார் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நெருக்கிட்டோம்னா சிக்கன் நெக். ஸோ சிக்கன் நெக்கை வந்து நம்ம நெருக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து பணிஞ்சிரும் அப்படின்ட்டு நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தான் தெளிவா சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா மிக நிச்சயமாக வங்கதேசத்தை நோக்கி இந்தியாவுடைய ராணுவம் நுழையும். வங்கதேசத்துக்குள் ராணுவம் நுழையும். எந்த ராணுவம் ஒரு காலத்துல உங்களை காப்பாற்றுறதுக்கு, குறிப்பாக பாகிஸ்தானுடைய ராணுவத்திடமிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு, உங்களுடைய பெண்களை காப்பாற்றுறதுக்கு எதற்காக இந்திய ராணுவம் வந்து வங்கதேசம் நுழைந்ததோ அதே ராணுவம் இப்போ உங்களுடைய மண்டையில துப்பாக்கி வைக்கிறதுக்கும் நுழையும் அப்படிங்கிறத நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லிட்டு முடியும் போது ஒரு விஷயம் சொன்னார். இது வந்து நாம பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வைவலுக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 7 மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஆயுத தடுப்பு சட்டம், அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் சர்வதேச நாடுகள், குறிப்பா இந்த சைனா போன்ற நாடுகளால அங்க தேவைப்பட்ட மாவோயிசம் சொல்லிட்டு பல்வேறு அடக்குமுறைகளுக்கு பிறகு இப்பதான் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரிவைவ் ஆகி அது வந்து வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பிரைடு, நம்மளுடைய வலது கை. ஸோ அந்த கையை வந்து நீ வெட்டுவ அப்படின்ட்டு நீங்க வந்து பப்ளிக்ல பேசுறீங்க அப்படின்னா இந்தியா போன்ற பலம் வாய்ந்த ராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு இந்த யூனஸ் போன்ற தற்குறி கூட்டம் நினைச்சது அப்படின்னா அவங்களோட அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மிக நிச்சயமாக இந்தியா விடப்போவதில்லை. அதன் ஒரு பகுதியாக இன்று வங்கதேசத்துடைய ஹை கமிஷனர் அவரை வந்து நேரடியாக வந்து சம்மன் பண்ணி இந்தியா வந்து அழைத்து அவங்க கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடுமையான கண்டனமும் அவருக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஏன் இந்த நபர்கள் பேசினாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியா இது யூனஸுக்கான அழுத்தமாகவும் மாறும். 2வது ஜனவரி பிப்ரவரியில அங்க வந்து தேர்தல் வந்து நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் இந்த இந்தியாவை வந்து நாங்க துண்டாக்கிடுவோம் அப்படின்னு பேசின அந்த நபருடைய கட்சியும் அங்க வந்து களத்துல இருக்கதான் போகுது. ஸோ அது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போது, அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இனிமே வங்கதேசத்தை நோக்கி எந்த விதமான ஒரு பொறுமையும் இந்தியா காட்டாது. ஏன்னா இப்ப பொறுமை காட்டுறது அப்படிங்கிறது நம்மளுடைய இருப்புக்கே ஆபத்தாக மாறிவிடும். குறிப்பாக நம்மளுடைய 7 மாநிலங்களுடைய இருப்புக்கே அது மிக முக்கியமான ஒரு ஆபத்தாக மாறிடும். அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவும் சொல்லியிருக்க விஷயம் அதுதான். நாங்க இதை வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு. மத்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் மிக நிச்சயமாக இதை வேடிக்கை பார்க்காது. இந்த தற்குறி கூட்டத்துடைய கூக்குரல் அப்படிங்கிறது அடங்க போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த தற்குறி கூட்டம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஷேக் ஹசீனா இன்னும் இந்தியாவில் இருக்கிறார். இன்னும் இந்தியாவில் இருக்கிறார் அப்படின்னா அவரை வைத்து என்ன மாதிரியான ஒரு நகர்வை செய்யணும்னு இந்தியா தெரிஞ்சதால தான் ஷேக் ஹசீனா இன்னும் வந்து இந்தியாவில் இருக்கிறார் அப்படிங்கறத வந்து இந்த தற்குறி கூட்டம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா யூனஸுக்கு ஷேக் ஹசீனா உயிரோடு இருக்கும் வரை த்ரெட் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னொரு பக்கம் வந்து முடுக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா இனியும் இந்தியா பொறுமை காக்காது. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோலையும் இன்னும் விரிவாகவும் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.